சீமான் டெபாசிட்டை இழந்து தன்னோட காரைக்குடி அதாவது சொந்த தொகுதியில தோத்துருக்காரு. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். 2016, 21 இப்ப நடந்த 2026 நடந்த 3 எம்எல்ஏ சிஎம் எலெக்ஷன்லயும் சீமான் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டா நின்னாரு. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்க. ஆனா அவர் ஏன் தொகுதிகளை மாத்தி நிக்கிறாரு அப்படின்றது பெரிய கேள்விக்குள்ள இருக்குது. ஆனா அதுலயும் நடக்குது அப்படிங்கும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா 2016 அவர் கடலூர்ல நிக்கிறாரு, தோத்து போறாரு. 12,497 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ஆனா அவர் ஜெயிச்ச அதிமுக எம்எல்ஏ சம்பத் அவர்கள் 70,922 ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த தொகுதியில. சரி, இதே தொகுதியில தொடர்ந்து நிப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படியே 2021 பெரிய ட்விஸ்ட். சீமான் அவர்கள் தன்னோட தொகுதியை மாத்துறாரு, திருவொற்றியூர் அப்படின்ற தொகுதிக்கு போய் நிக்கிறாரு. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா 48,597 வாக்கு வாங்கியிருக்குது. ஆனா ஜெயிச்ச திமுக கட்சி 88,185 ஓட்டுகள் வாங்கி இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவோட 2000 ஓட்டு வித்தியாசம் தான் கம்மி. அப்போ இவ்வளவு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஓட்டு வாங்கின இந்த திருவொற்றியூர்லயே திரும்பவும் நிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் 2026 நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா 2026 சீமான் அவர்கள் என்னோட சொந்த ஊர்ல நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியை தேர்ந்தெடுத்து அங்க எம்எல்ஏ வேட்பாளராக நின்று ரொம்ப எதிர்பார்ப்பு அந்த கட்சியில இருக்க அத்தனை நிர்வாகிகள் தம்பிகளுக்கும் இருந்துச்சு. நமக்கு அப்பவே தெரியும், அதாவது திருவொற்றியூர் தொகுதியை மாத்தி நிக்கிறது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், மக்களுக்கு இடையே அதிருப்தியும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்றது சீமான் அவர்களுக்கு தெரிஞ்சு பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரா நமக்கு தெரியல. காரைக்குடியில பாத்தீங்கன்னா மாங்குடி அப்படின்ற காங்கிரஸ் வேட்பாளர் தான் எப்பயுமே ஜெயிப்பாரு. நாம் தமிழர் கட்சி 2021 காரைக்குடியில துரைமாணிக்கம் அப்படின்ற ஒருத்தர் நின்னாங்க. அங்க வெறும் 23,800 ஓட்டு தான் வாங்கிக்காங்க. ஆனா 2021 காங்கிரஸ் 75,954 ஓட்டு வாங்கிக்காங்க. 2வது இடத்துல பிஜேபி, 3வது இடத்துல ஏஎம்ஏகே, 4வது இடத்துல தான் என்டிகே இருக்குது. 2021 காரைக்குடியில பிஜேபி 54,325 ஓட்டு வாங்கிக்க. அம்மா முன்னேற்ற மக்கள் கழகம் அப்படின்ற டிடிவி தினகரனோட கட்சிக்குல அங்க நின்று தெற்கொடி பாண்டி அவர்கள் 44,864 ஓட்டு வாங்கிக்காங்க. ஆக மொத்தம் இந்த 2 கட்சியும் சேர்ந்து 1,00,000 ஓட்டு. அப்ப இந்த 2 கட்சியும் தனித்தனியா இருந்துச்சு. ஆனா 2026 இந்த 2 கட்சியும் கூட்டணியில வந்துருச்சு, அதிமுக கூட்டணியில. ஏன் சீமான் அவர்கள் நல்லா கிடைச்ச தொகுதியை விட்டுட்டு இந்த தொகுதியில வந்து நிக்காரு அப்படின்றதுதான் ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. சொன்ன மாதிரியே 2026 தேர்தல் ரிசல்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எம்எல்ஏவா நின்ன காரைக்குடி தொகுதியில 30,793 ஓட்டுல தான் வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி அம்மா முன்னேற்ற கழகம் கட்சி 33,352, இந்திய நேஷனல் காங்கிரஸ் 55,284. அப்ப முதல் இடத்தை பிடிச்சது யார் அப்படின்னா தாவேகா கட்சியான டாக்டர் பிரபு அவர்கள் தான். அவர் கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுக்கு மேல வாங்கி ஜெயிச்சிருக்காரு காரைக்குடி பிரபு அவர்கள். நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். சீமான் அவர்கள் போன தேர்தலை விட 18,000, 20,000 ஓட்டு வித்தியாசம் சரிஞ்சிருக்குது. அப்ப தொடர்ந்து திருவொற்றியூர் தொகுதியிலே நின்றுக்கலாம் அப்படின்றதா நம்ம கருத்து. ஸோ அந்த இடத்துல சீமான் அவர்கள் இப்படி பண்ணது கண்டிப்பா பின்னடைவை ஏற்படுத்தும். பல பேரும் சொல்லியும் அதை பத்தி கேட்கல. இந்த தொகுதிக்குனா சீமான் தான் அப்படின்னு ஞாபகம் வர அளவுக்கு அவர் ஒரே ஒரு தொகுதியில் நின்று அடுத்த தேர்தலில் மேக்சிமம் ஓட்ஸ் அவர் கெயின் பண்ணலாம். தொடர்ந்து காரைக்குடியில் போட்டியிடுறதுக்கு பதிலாக திருவொற்றியூரில் போட்டியிடலாம், இல்லை காரைக்குடியிலேயே கூட தொடர்ந்து போட்டியிடலாம். அதை விட்டுட்டு திரும்பவும் இந்த 3 தொகுதியிலையும் விட்டுட்டு 4வது ஒரு தொகுதியில் போய் திரும்ப நின்னார் அப்படின்னா அதுதான் சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சாட்டை துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு போய் அங்க கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசுற மாதிரியான சில தேவையில்லாத வார்த்தைகள் அவர் பேசுறது, அப்புறம் பொதுமக்களை தற்கூறின்னு சொல்றது, அந்த கூட்டத்தை ஏளனமா பாக்குறது, இந்த மாதிரி பேசுறது 2வது. ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த தேர்தலையும் வேற தொகுதியை நிப்பாட்டினார் அப்படின்னா கண்டிப்பா சீமான் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல எந்த தொகுதியில நிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம பேச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.